நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடக்கமும் முடிவும் உள்ள வாழ்வில் நிம்மதியாக வாழ தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனை வழிபடுவதே வழி என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறைவன் எங்கும் இருக்கிறார் என்றாலும் கோவிலில் பரிபூரணமாக இருக்கிறார். அதனால்தான் ஆலய தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த புண்ணியம் பெறும் வகையில் நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சி. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் திருவேல்விக்குடி என்னும் ஊரில் உள்ள திருக்கோயிலை காண இருக்கிறோம். காவிரியின் வடகரையில் 23வதாக விளங்கும் திருத்தலமே பரிமள சுகந்த நாயகி உடனுரை மணவாள ஈஸ்வரர் திருக்கோயில். வாருங்கள், கோவிலை சுற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் திருமண வேள்வி நடந்த தலம் என்பதால் திருவேள்விக்குடி என்று பெயர் பெற்றது. அம்பாளுக்கு கங்கணதாரம் செய்தபடியால் இந்த திருத்தலம் கௌதுகா பந்தளச்சேத்திரம் என்ற பெயரும் உண்டு. தற்கால வழக்குப்படி தருளக்குடி எனப்படுகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள குத்தாலத்திற்கு வடகிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருநாமம் மணவாள ஈஸ்வரர். இறைவியின் திருநாமம் பரிமள சுகந்த நாயகி. இந்த திருத்தலம் பற்றிய அரிய முழுமையான நூல் எதுவும் கிடைக்காத நிலையில் திருத்துருத்தி புராணத்தில் மட்டும் இத்தலம் குறித்து 17 பாடல்கள் உள்ளன. ஆயிரத்து 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இத்தல இறைவனை திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் பாடி பரவியுள்ளனர். திருஞான சம்பந்தர் வாக்குப்படி இத்தலத்து இறைவனான மணவாள ஈசுவரனை பகலில் திருவேள்விக்குடி என்னும் தலத்திலும் இரவில் திருத்துருத்தி என்னும் தலத்திலும் எழுந்தருளியிருப்பதாக பதிகங்கள் கூறுகின்றன.
1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கூறப்படும் இத்திருத்தலத்தில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவரும் வந்திருந்து இறைவனை போற்றி பதிகம் பாடி சென்றிருக்கிறார்கள். இறைவனுக்கும் இறைவுக்கும் திருமண வேள்வி நடந்த இத்தலத்தை வணங்கினால் திருமண தடை விலகும் என்று இன்றும் நம்பப்படுகிறது. ஊருக்கு நடுவே கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு கோபுரத்துடன் கூடிய இந்த கோயிலில் கருவறை, அர்த்த, மகா, எடுத்துக்கட்டி ஆகிய மண்டபங்களும் 2 பிரகாரங்களும் உள்ளன. முதல் பிரகாரத்தில் அம்மன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அம்மன் கோவிலுக்கு பின்புறம் ஈசானியத்தில் நவக்கிரகமாக ஈசுவரனே காட்சியளிக்கிறார். இது இக்கோயிலின் சிறப்புகளில் ஒன்று. எடுத்துக்கட்டி மண்டபத்தின் தென்புறத்தில் நால்வர், விநாயகர், வடபுறத்தில் சூரியன், பைரவர் ஆகிய சிலாமூர்த்திகள் உள்ளது. மகா மண்டபத்தில் ஆடலரசனுக்கு தனிக்கோவிலும் அதன் எதிரே கௌதுகேசன், கௌதுகேசரிக்கு தனிச்சன்னதியும் உள்ளது. இக்கோயிலின் முன்புறம் ஈசானியத்தில் அக்கினி தீர்த்தமும் பின்புறம் சிவகங்கை என்ற கௌதுகா பந்தள தீர்த்தமும் உள்ளது. பார்வதி தேவி பரமேஸ்வரனை நினைத்து 16 திங்கட்கிழமைகள் விரதமிருந்து மணியில் லிங்கம் வரித்து பூஜை செய்து வந்தாள். 17வது திங்கட்கிழமை இறைவன் காட்சி கொடுத்து கங்கணம் கட்டி வேள்வி செய்து மணம் புரிந்து கொண்டார். பிரம்மா இறைவனுக்கு திருமணம் செய்து வைத்த தலங்களில் இதுவும் ஒன்று. விநாயகர் இறைவன் திருமணச் சடங்கில் தன்னைத்தானே பூஜை செய்து கொண்ட தலமிது. இந்த திருத்தலம் திருமணத் தலம் என்பதால் இங்கு கொடிமரமும் நவக்கிரகமும் கிடையாது. நவக்கிரக தோஷமுடையவர்கள் ஈசானியத்தில் உள்ள ஈசுவரனுக்கு 48 அகல் தீபம் ஏற்றி இன்று வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். திருவேள்விக்குடி என்னும் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பரிமள சுகந்த நாயகி உடனுரை மணவாளேஸ்வரரை வணங்கினால் தீரா நோய்கள் தீரும் என்பதற்கு சுந்தரரின் மின்னுமா மேகங்கள் என்ற பதிகமே சான்றாக இருக்கிறது.
ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்களிலிருந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று கந்தர் அலங்காரம் என்னும் பகுதியிலிருந்து பார்க்க போகின்றோம். வள்ளுவர், அருணகிரிநாதர் இப்படிப்பட்ட மகான்கள் அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழில் வார்த்தைகளுக்கு பஞ்சம் என்பதே கிடையாது. வள்ளுவரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு தகவல் சொல்லுவார்கள். தமிழ் வார்த்தைகள் அவ்வளவும் வள்ளுவரிடம் வந்து இப்படி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தனவாம். என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், என்னை எடுத்து எழுதுங்கள், என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள்னு. அந்த அளவுக்கு வள்ளுவருடைய வாக்கு. அதில் ஒரு வார்த்தையை கூட எடுத்து நாம் போட்டு விட்டு அதே பொருள் கொண்டு வேறு ஒரு வார்த்தையை போட்டு நிரப்பலாம் என்றால் பொருள் அடிபட்டு போய்விடும். இப்படிப்பட்டவர்கள் ஒரு சில வார்த்தைகளை மறுபடியும் உபயோகிக்க காரணம் என்ன? சந்தேகம் வருகின்றதல்லவா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் ஒரு சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி இதே வள்ளுவர் எழுதுகின்றார். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ மெய்ப்பொருளை காண்பதில் வள்ளுவர் எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறார் என்பது தெரிகின்றதல்லவா? இதே போலத்தான் அருணகிரிநாதர் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடலில் ஒரு சில வார்த்தைகளை மறுபடியும் சொல்கிறார். ஏன், நமக்கு என்ன பாடம்? பாடலை பார்ப்போம். சேல்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த பாடலிலும் ஒரு அபூர்வமான வரலாற்று தகவல் அடங்கி இருக்கக்கூடிய பாடல். அருணகிரிநாதர் காலம் 15வது நூற்றாண்டு. ஆராய்ச்சியாளர்களும் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. 12வது நூற்றாண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை தமிழில் 10,000 பாடல்களுக்காக அவர் அப்படி எழுதினவர். அவர் கம்பராமாயணம் நமக்கே தெரியும். பெரிய புராணம் அந்தண்ட பார்த்தா கச்சியப்பர். அந்த கச்சியப்பர் கந்தபுராணம் எழுதின பொழுது அதில் முதல் பாடலில் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று அவர் தொடங்குகின்றார். ஏராளமான மக்கள் கும்பல், எல்லாம் பெரும் புலவர்கள். ஒரு புலவர் எழுந்தார். ஐயா, திகட சக்கரை என்று சொன்னீர்களே. ஆமாம், திகழ் தச கரை என்பது திகட சக்கரை என்று. நானும் எல்லாம் படிச்சிருக்கேன் நான். எந்த நூலில் விளக்கம் இருக்கிறது சொன்னால்தான். ஐயா, இது அடியேன் எழுதியது அல்ல, எந்தை கந்த வேளையே அடியெடுத்து கொடுத்தது. அப்போ அந்த கந்தனே வந்து சொல்லட்டும். அரங்கேற்றத்திற்கு தடை. கச்சியப்ப சிவாச்சாரியார் வருத்தப்பட்டார். அப்பா முருகப்பெருமானே, என் உள்ளே புகுந்து கொண்டு பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்து என்னை எழுத வைத்தாயே. இந்த கெட்ட பெயர் எனக்கல்ல உனக்கு என்று இரவு உண்ணவில்லை. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் குமரகோடத்தில் அந்த சுவாமி கோயிலில் போய் பார்க்கலாம், அந்த இடம் இருக்குது. உண்ணாமல் உறங்காமல் படுத்து கொண்டிருக்கின்றார். சற்று அவரை அறியாமல் அயர்ந்த நேரம் எந்தை கந்தவேள் செய்தது. கடவில் கந்தப்பெருமான் போய் நின்றான். அப்பா, நாளைக்கு அரங்கேற்றத்தை தொடங்கி நடத்து. சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவன் வருவான். அவன் கைகளில் ஒரு நூல் இருக்கும், வீர சோழியம். அதில் சந்தி படலத்தில் 18வது செய்யுளில் விளக்கம் இருக்கும். நல்ல கனவு கண்டா அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது, கெட்ட கனவு கண்டா தூங்கிடணும். அப்போ தான் நல்ல கனவு கண்டு நாம் தூங்காமல் இருந்தால் தான் அது பலிக்கும். கெட்ட கனவு கண்டு தூங்கிட்டாதான் அது பலிக்காது. கச்சியப்பர் அதன் பிற்பாடு உறங்கவில்லை. எழுந்தார், தன்னுடைய வழிபாட்டு முறைகளை முடித்து கொண்டார். அரங்கேற்றம் அதே போலவர் வாதம் செய்தார். அப்பொழுது வாயிலில் சக்கச்சிவேல் ஒரு ஜீவன், அழகாக கட்டக்கொட்டையா
ஒரு புலவர் வந்தார். ஐயா, நீங்கள் நான் சோழ தேசத்தைச் சேர்ந்தவன், நீங்கள் கேட்டதற்கு விளக்கம் இந்த நூலில் இருக்கின்றது என்று வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை விரித்து காண்பிக்கின்றார். அதில் சந்திப்படலத்தில் 18வது செய்யுளில் இருக்கிறது. 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடற்பின் தகாரம் வரின் ஆன்ற உடல் ஒரு கால் ஐந்தாம். இழு இழ் எண்ணிரண்டுன்னா 16ன்னு அர்த்தம். இழு இழ் இந்த 2 எழுத்துக்கு பிற்பாடு த என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்தால் அது 5வது எழுத்தாக மாறும். அதாவது க ங ச ஞ ட என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த டாவாக மாறிவிடும். அதனால்தான் திகழ் தச கர என்பது திகட சக்கர என்று அங்கே மாறியது. வந்தவர் அழகாக அந்த நூலை செந்தமிழ் நூலை விரித்து அதை காண்பித்தார். வந்த புலவர் காண்பித்தவுடன் வாதம் செய்த புலவர் ஆச்சரியப்பட்டார். வந்தவன் மறைந்தான். பிற்பாடுதான் தெரிந்தது வந்தவன் எந்தை கந்தவேள் வடிவேல் என்பது. அவ்வளவு பேரும் அழுது தொழுதார்கள். கச்சியப்பரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். கச்சியப்பர் சொன்னார், தவறு, இந்த புலவர் இவ்வாறு செய்ததன் காரணமாகத்தானே எனக்கும் இறையருள் குடித்தது, எல்லோரும் அவனுடைய தரிசனம் பெற்றோம் என்று அங்கே கந்தபுராணத்தை அரங்கேற்றினார். இன்றும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் நாம் பார்த்தால் கந்தபுராண அரங்கேற்ற மண்டபம் என்று சொல்லி போட்டு அதில் அழகாக ஒரு நூலகத்தையே அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் அந்த பாடலில் செந்தமிழ் நூல் விரித்தோனை என்று அருணகிரிநாதர் அங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். பாடல் ஆரம்பத்தில் சேந்தனை கந்தனை, அந்த இடத்துல கந்தனை சொல்லியிருக்கிறார். விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை, அந்த இடத்திலும் மறுமுறையும் கந்தன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஒரே பாடலில் இவ்வாறு அடிக்கடி கந்தன் கந்தன் என்று சொல்ல காரணம் என்ன? கந்தன் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் ஆன்மாக்களாகிய நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்பது. இந்த பொருளில்தான் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் காதன்மை கந்தா எனும் குறளில். ஆன்மாக்களாகிய நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். அது மட்டுமல்ல, கந்தன் என்கின்ற வார்த்தைக்கு ஒன்றுபடுத்தப்பட்டவன் என்பது பொருள், ஒன்றுபடுத்துபவன் என்பதும் பொருள். அப்படி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி அந்த இறைவன் நம் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேற்றுமைகளையும் களைய வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று அவனிடமே வேண்டுவோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.